ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் விலை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாகவே இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதன் மூலமாக உங்களோட சேவிங்ஸில் ஒரு பகுதியை மிச்சப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அருண் அர்ச்சனா திருமணம் எப்போது தெரியுமா? ஒரு குட் நியூஸ். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 7வது சீசனில் அர்ச்சனாவும் 8வது சீசனில் அருணும் கலந்து கொண்டார்கள். இவர்களில் அருண் 8வது சீசனின் பாதியிலே எவிக்ட் ஆனாலும் அர்ச்சனா 7வது சீசனில் வைல்ட் கார்டு ரவுண்ட் என்ட்ரி போட்டியாளராக உள்ளே சென்று டைட்டிலை வென்று அசத்தினார். இவர்கள் 2 பேரும் கடந்த சில வருடங்களாக காதலித்து வரும் சூழலில் தற்பொழுது எப்போது திருமணம் என்பது குறித்து அருண் ஓப்பனாக சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார். சின்னத்திரை சீரியல்களில் நடித்தவர் அர்ச்சனா. அதேபோல் தனியார் சேனல் ஒன்றில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவர் அருண். சீரியல்களில் வெளியாக நடித்த அர்ச்சனா பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 8வது சீசனில் கலந்து கொண்டார். வைல்ட் கார்டு என்ட்ரி மூலம் அந்த சீசனில் அவர் கலந்து கொண்டாலும் தான் வீட்டுக்குள் சென்ற முதல் நாளிலிருந்தே அட்டகாசமான கேமை விளையாடினார். ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் போக போக பிக்கப் செய்து கொண்டார். வீட்டுக்குள் சென்றதும் சூதுவாதியினை புரிந்து கொண்டவர் அவர் கொஞ்ச நாட்களிலே போட்டியாளர்களை வைத்து செய்ய ஆரம்பித்து விட்டார். முக்கியமாக நிக்சனுக்கும் அவருக்கும் அந்த வாக்குவாதத்தின் போது அர்ச்சனா நடந்து கொண்ட விதம் அந்த சீசனின் ஹைலைட்டாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அவரது கேமை பார்த்த பலரும் கண்டிப்பாக 7வது சீசனின் டைட்டில் வின்னர் அர்ச்சனா தான் என்று ஆருடன் கூறினார்கள். அதன்படியே அவர் டைட்டில் வின்னராகவும் மாறினார். பிக் பாஸ் 7வது சீசனில் டைட்டில் வின்னர் ஆனதால் மேற்கொண்டு தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆனார் அவர். அதையடுத்து அவருக்கு சினிமாக்களில் நடிக்கும் வாய்ப்புகளும் பரவலாக கிடைக்க ஆரம்பித்தன. அதன்படி அருள்நிதி நடிப்பில் கடந்த வருடம் வெளியான டிமாண்டி காலனி 2 படத்தில் முக்கியமான ரோலை ஏற்றிருந்தார் அவர். அதேபோல் இன்னும் சில படங்கள் அவரது கைவசம் இருப்பதாக கோடம்பாக்க வட்டாரத்திலிருந்து தகவல்கள் கசிக்கின்றன. இதற்கிடையே அர்ச்சனா பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்து புகழடைந்த அருணை கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்திருக்கிறார். அருணும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 8வது சீசனில் கலந்து கொண்டார். தன்னால் முடிந்த அளவுக்கு நல்ல கேமை விளையாடிய அவரால் டைட்டிலை அடிக்க முடியவில்லை. சூழல் இப்படி இருக்க அர்ச்சனாவும் அருணும் காதலித்து வருவதாக சமீபத்தில் பொதுமக்களுக்கு அறிவித்துவிட்டனர். இந்த நிலையில் அவர்களது திருமணம் குறித்து தெரிய வந்திருக்கிறது. அருண் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் எனக்கும் அர்ச்சனாவுக்கும் விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எங்கள் இருவரது வீட்டிலும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த வருடத்திற்குள் எங்களது திருமணத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டு வருகிறோம் என்றார். இதனால் அவர்களது திருமணம் விரைவில் நடப்பது உறுதியாக இருக்கிறது. இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் அருணுக்கும் அர்ச்சனாவுக்கும் தங்களது வாழ்த்தினை தெரிவித்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அருணுக்கும் அர்ச்சனாக்கும் நம்ம எப்போ திருமணம் ஆக போகுதுன்னு பார்த்தோம். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அவங்களுக்கு திருமணம் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அருண் ஒரு பேட்டியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.